உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தாய் மாமா பார்க்க வந்து கூட்டத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னா கூட்டமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் தாய் மாமா பார்க்க எங்க வருவோம். தொப்புள் கொடி வருவோமா தாய் குழந்தைக்கு ஒண்ணுனா யாருமா பாப்பா வந்து தளபதி பார்த்து பார்த்து பாரு. அதனால நம்பிக்கையா வரும். முதல் மாநாடுக்கே அவ்வளவு சின்ன குழந்தை நாங்க தூக்கிட்டு போனோம். இதெல்லாம் ஜனமா எங்க அண்ணனுக்கோசம் எந்த இதுவா இருந்தாலும் நாங்க வருவோமா, புரியுதா? எங்க அண்ணன் தான் எங்களுக்கு, எங்க அண்ணன் வரணும், அவ்வளவுதான். விஜய் வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வந்தேன், வரல. சனிக்கிழமை வரேனாரு, அதுவும் ஏமாற்றம் அடிச்சது. இன்னைக்கும் வரேன் ஏமாற்றம் கட்சி. ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் கிட்ட தளபதி எங்கள் ஃபேமிலியே போடுவாங்க. விஜய் வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏப்ரல் 1 இன்னும் 2 நாள் கழிச்சு வரும். இன்னைக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏங்க ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதை தாண்டி தான் வரணும். வருவாரு. நாங்களாம் ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாரு. ஏப்ரல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார். வீட்டில் இருந்தாலும் நாங்கள் அவரை ஜெயிச்சு வச்சிருக்கோம். விஜய் பார்க்க வந்தீங்க, வரல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், சாப்பிடாம கூட வந்து எவ்வளோ நேரம் கத்தினேன் நான். ரொம்ப வருத்தத்தோட தான் மேடம் போகிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, மிகப்பெரிய ஏமாற்றம். நாங்கெல்லாம் வந்து எங்கள் தளபதியை பார்க்கலான்னு, எங்கள் தளபதி கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்க. எவ்வளோ எதிர்ப்பு வருது பாருங்க. அப்புறம் கூட அவங்க தொண்டர்கள்லாம் போகிறாங்களா பாருங்க. நின்று எவ்வளோ நேரம் இருந்தாலும் பார்க்கணுன்ட்டு இங்கே நிற்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் அவரோட ஒழிய மாட்டோம். அவருக்கு பக்கபலமாக நாங்கள் அவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வந்துச்சு, அதனால தான் அவர் கேன்சல் பண்ணிட்டாங்க. தளபதிக்கு வந்து சரியான பாதுகாப்பே கொடுக்கல மேடம். தமிழக இதுக்கு முழுக்க காரணம் தமிழக அரசு தான். தமிழக அரசு தளபதி ஒரு பகுதியாக போகிறாரு. எங்கேயுமே தளபதி வந்து முறையான ஒரு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லாத காரணம் தான் ஏதாவது அசம்பிதம் ஆகும் போது தான் தளபதியே வந்து இந்த விநியோகத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் முழுக்க வந்து சதி வந்து தமிழக அரசு தான், அவங்க தான் காரணம். தீய சக்தி தான் மேடம், தீய சக்தி தான் தீய வேலை செஞ்சுது. அக்கா வில்லிவாக்கம் வராது ரொம்ப வருத்தமாயிடுச்சு எங்களுக்கு, மனசு கஷ்டமாகுது. அடுத்த வாட்டி தனியாக வரணும் தளபதி வில்லிவாக்கத்துக்கு, வேண்டுகோள். அக்கா அவர் எதிர்பார்த்தா வந்து அவருக்காக மட்டும் வந்து அவர் இப்படி ஏமாத்தணும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவருக்காக சப்போர்ட்டாக நிற்கிறோம். அவர் நிச்சயமாக வருவார், ஒரு நாள் இங்கே ஜெயிச்சுட்டு வருவார். அதில் எங்கள் சீமை சோடாவா வருவார் வில்லிவாக்கத்தில் பாருங்க. விஜய் வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு வரலன்னுட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா விஜய். விஜய் வராது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், தளபதி பார்க்கலாம், ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கவர்மெண்ட்டோட அலட்சிய போக்கு தான். அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவர் வர இடத்துலலாம் பாதுகாப்பே கொடுக்கறதில்ல, கரெக்டான போலீஸ் ப்ரொடெக்ஷன் போகிறதில்ல. அதனால தான் இவ்வளோ தட்டுப்பாடு ஆகுது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கண்டிப்பாக தளபதி வில்லிவாக்கம் வருவார். விஜய் வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஆசையாக வந்திருந்தோம். ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுலாம் வந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கலனாலும் இன்னொரு நாள் வருவேன் இருக்காங்களா, அன்னைக்கும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல நின்று கண்டிப்பாக பார்ப்போம். இதுக்கெல்லாம் வருத்தம்லாம் பண்ணலக்கா, வர்றதுக்கு வருத்தப்படலையா? வருத்தம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் வில்லிவாக்கத்துக்கு. அதனால விஜய் வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? வரல, கஷ்டமாலாம் பண்ணல. அதுக்கு காரணம் பாதுகாப்பு தான். அவங்க சுச்சுவேஷன் அதனால வர முடியல. 200 போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 50 போலீஸாக இருந்திருக்கு. அதனால அவரே வராமல் போயிட்டார். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கா, ஆனால் ஒன்றுமே நடக்கலக்கா. ரொம்ப ஆசையாக பார்க்கலாம். ஏமாந்துட்டோம் நாங்களாம். ஏமாந்துட்டீங்களா? கஷ்டமா இருக்கா? அவங்க பயப்படுறாங்க, ஏமாந்ததை விட அவங்க பயப்படுறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் கேன்சல் எவ்வளோ தான் தாங்கிறது. பரவாயில்ல, நமக்கு அவர் அந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து வர முடியாதுன்னு சொன்ன இடத்துல வந்துட்டு போயிட்டார்ல, எங்களுக்கு அதுவே போதும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். நான் நினச்சிருந்தா அங்கேயே பார்த்துருக்கலாம், ஆனால் அங்கே ரொம்ப நெரிசலாக இருந்தனால கடகடன்னு வண்டி பிடிச்சி இந்த பக்கம் வந்து இங்கே பார்க்கலான்னு வந்தால் இங்கே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துருவோம் கண்டிப்பாக நாங்களும் பார்க்கணும். கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமே, எங்கள் தளபதிக்காக நாங்கள் வெயிட் பண்ணி நின்று போகிறது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அவர் வந்து பெரம்பூர் தொகுதியில் வரமாட்டாங்க, அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்து எங்கள் தளபதிக்கு எத்த காமிச்சிட்டாரு. அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணீங்க? ரொம்ப நேரமாக நிற்கிறோம். ஒரு ஆசையோட வந்தோம், ஒரு கனவு வந்து நிறைவேற போகுதுன்னு நினச்சி வந்தோம். கனவு நிறைவேறாத மாதிரி இருக்கா? ஆனால் என்னைக்கா இருந்தாலும் எங்கள் பார்க்க வருவார் தளபதி. நீங்கள் வந்தாலும் இல்லைனாலும் தளபதி அண்ணா தான். அவருக்கு தான், அவ்வளோதான். அவர் மட்டும்தான். நான் ஆஃபீஸ் விட்டுட்டு வந்துட்டேன், ஆஃப் டே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் பார்க்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் வருவார்ல, அப்போ பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. தளபதி விஜயா? விஜய் பார்க்க வந்தீங்க, வரல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு மாதிரியா கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. கஷ்டமா இருக்குதா? தளபதிக்கு தான் எல்லாரும் ஓட்டும்.
இப்போ கூட அவர் சுயநலத்தை பார்க்கல, எங்களோட ஒரு நலனை தான் பார்க்குறாரு, பசங்களோட பாதுகாப்பை தான் பார்க்குறாரு. அதை பார்த்து தான் கேன்சல் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. அப்போ கூட நாங்கள் ஒழிய மாட்டோம். அவருக்கோசம் எங்கள் ஓட்டு கன்ஃபார்ம். எல்லா அரசாங்கமும் வர பர்மிஷன் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட்டு இவர் வரும்போது எதுக்கு இத்தனை தடை பண்ணுறாங்க? இது குழந்தையெல்லாம் இட்டுட்டு வந்து பார்க்குறோம். ஏன் நம்ம தளபதியை நம்ம பார்க்கணும், நாளைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் தானே நாங்கள் வரோம். குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் எங்கள் குழந்தைங்களே ஆர்வமாக இருக்காம யாருக்குமா ஓட்டு போடணும் சொல்லுமா? என்ன சின்ன நம்ம சின்ன பாருங்க, குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்கல. ஏன்னா எங்க அண்ணன் முகத்தை பார்த்து என் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறேன். குழந்தைய தூக்கிட்டு வரலாமா? இப்படி வரக்கூடாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு தான். கூட்டம் ஓவர் ஆனிச்சுன்னா தாய்மாவை பார்த்து ஓவரா இருந்தாலும் அந்த ஓவர்லயே ஓவர் கைட்டுருவோம் நாங்க. பசங்க தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? விஜய்னா யாருன்னு தெரியுமா? தெரியுதே. பசங்க தான் முக்கியம், எங்க அண்ணனும் தான் முக்கியம். என்னம்மா சொல்ற? நான் முதல் மாநாடுக்கே அவ்வளவு சின்ன குழந்தைய நாங்க தூக்கிட்டு போனோம். இதெல்லாம் ஜனமா? எங்க அண்ணனுக்கோசம் எந்த இதுவா இருந்தாலும் நாங்க வருவோம்மா. புரியுதா? எங்க அண்ணன் தான் எங்களுக்கு, எங்க அண்ணன் வரணும், அவ்வளவுதான். எந்த மாதிரி இடமா இருந்தாலும் நாங்க எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் நிப்போ வருவோம். Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.